ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஏப்ரல் 29, 2024. தடைகளற்ற வாழ்க்கை என்பது உண்மையிலேயே சங்கமயுகத்தின் அழகான பரிசாகும். யார் தனது வாழ்வினை தடைகளற்றதாக, சக்தி வாய்ந்ததாக வைத்துக் கொள்வதற்கு தெரிந்து கொள்கிறாரோ அவரே மிகுந்த புத்திசாலி ஆவார். மேலும் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள்தான் சத்யுக அரசாட்சியின் அதிகாரிகளாக ஆகிறார்கள். அது தடைகளற்ற அரசாட்சியாகும். அங்கே எந்த ஆபத்துகளும் ஏற்படாது. இயற்கை ஒருபோதும் தொந்தரவு ஏற்படுத்தாது. எதை பற்றியும் எந்த பயமும் இருக்காது. நோய் இருக்காது, சோகம் இருக்காது. பிரஜைகளுக்கு கூட எந்த கவலையும் இருக்காது. பண்புகள் நிறைந்த சமுதாயமாக இருக்கும். எனவே வாருங்கள், நாம் வாழ்க்கையை தடைகளற்றதாக ஆக்குவதற்கு கற்றுக்கொள்வோம். எந்த விஷயம் நமது வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்துகிறது என்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நமது பழைய சம்ஸ்காரங்கள், நமது நடவடிக்கைகள், நாம் யோசிக்கக்கூடிய விதம், மேலும் பிறர் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இப்படி எவ்வாறு வேண்டுமானாலும் இருக்கலாம். பிறர் மூலமாகவே நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் வாழ்க்கையை தடைகளற்றதாக ஆக்குவது நம் மனதில்தான் இருக்கிறது. நமது மனநிலையினை, நமது சுயமரியாதையை மிகவும் உயர்த்தி கொள்வோம். அதன் மூலம் பாதகமான சூழல்கள் கூட நமக்கு விளையாட்டாக தோன்றும். எவ்வாறு சிறிய குழந்தைகள் செய்யக்கூடியவை எல்லாம் நமக்கு சிறியவையாக தோன்றுகின்றன அல்லவா? ஏனென்றால் அவர்கள் அறியாதவர்கள். அவ்வாறே அனைவரையும் கருதுவோம். ஏனென்றால் சேவைகளில் ஆங்காங்கே மோதல்கள் ஏற்படுகின்றன, தடைகள் ஏற்படுகின்றன. ஒருவர் மற்றவரது கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறெல்லாம் நடக்கும்போது சேவையிலும் தடைகள் ஏற்படுகின்றன. அப்படிப்பட்ட சேவை வளர்ச்சி அடைவதில்லை. எந்த சேவை தடைகளோடே தொடங்குகிறதோ அதன் மூலம் வரக்கூடிய ஆத்மாக்களும் தடைகளோடே இருக்கிறார்கள். எனவே சகஜமான உணர்வோடு வாழ்வினை நடத்துவோம். இந்த கலியுகத்தில் வாழ்ந்தாலும் நாம் கலியுகத்தில் இருக்கக்கூடாது. நாம் இதன் தாக்கத்திலிருந்து விலகி இருப்போம். நாம் கலியுகத்தை சார்ந்தவர்களே அல்ல. நாமோ சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள். நாமோ தேவகுலத்தை சார்ந்தவர்களாவோம். இறை குடும்பத்தை சார்ந்தவர்களாவோம். எந்த ஒரு விஷயமும் நம் முன்னால் தடையாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இயல்பினை உருவாக்கிக் கொள்வோம். நமது வாழ்க்கையை கூட தடைகளற்றதாக அனுபவம் செய்வோம். உடலில் நோய்கள் வந்தாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, திடீரென ஏதோ துர்சம்பவம் நடந்தாலும் சரி, அவை எதையுமே தடைகளாக கருதாதீர்கள். நமது எண்ணங்களை, நமது கண்ணோட்டத்தினை நேர்மறையானதாக ஆக்குவோம். ஒவ்வொரு விஷயத்தையும் லேசாக்கி விடுவோம். நோய்கள் வந்தாலும் சரி, சரி இந்த நோய் வந்திருக்கிறது, நல்லதுதான், எனக்கு ஓய்வு கிடைத்திருக்கிறது, இப்போது நான் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நன்றாக யோக பயிற்சி செய்ய போகிறேன். ஏதோ பாதகமான சம்பவம் நடந்தது, சரி பரவாயில்லை, பெரியதாக வரவேண்டியது ஒன்று சிறியதாக வந்து சென்று விட்டது. பாபாவின் நினைவை நமக்கு ஏற்படுத்தியது. அவரது உதவியை பெறக்கூடிய அழகான அனுபவங்கள் கிடைத்தன. இவ்வாறு நமது எண்ணங்களை உடனடியாக மாற்றிவிடுவோம். அவ்வாறு செய்வோமானால் நமக்கு எதுவுமே தடைகளாக தெரியாது. ஆனால் அடிப்படையில் நமது சுபாவ சம்ஸ்காரங்களின் தடையிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். தூய்மையற்ற தன்மையின் தடை இருக்கக்கூடாது. கோபத்தின் தடை இருக்கக்கூடாது. அதிகமாக யோசிப்பதன் தடை இருக்கக்கூடாது. நமது வாழ்க்கையின் மீது ஒரு பார்வையை செலுத்துவோம். என் வாழ்க்கை தடைகளற்றதாக இருக்கிறதா? மேலும் அதிகாலையில் பாபாவிடமிருந்து தடைகளற்றவராகுக என்ற வரத்தையும் பெற்றுக்கொள்வோம். சூக்ஷ்ம உலகத்திற்கு பாபாவிடம் செல்வோம். பாபா தலை மீது கரம் வைத்து, குழந்தாய் தடைகளற்றவராவாய் என்று வரமளிக்கின்றார். வெற்றியாளராவாய் என்று வரமளிக்கின்றார். அதிகாலை எழுந்ததுமே இந்த வரங்களை அனுதினமும் நினைவு செய்வோம். இன்று முழு நாளும் நினைவு செய்வோம். நான் தடைகளற்றவனாவேன். தடைகளை அழிக்கக்கூடியவனாவேன். தடைகளற்ற நிலை பாபா எனக்கு வரமாக அளித்தது. கூடவே
தடைகளை சுலபமாக கடந்து செல்வதற்காக பாபாவின் சக்தியினை கிரகித்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.